விரயம் தேடி வரும் அமைப்பு யாருக்கு? பொதுவா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா செலவு வந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, பொதுவா உங்க ஜாதகத்துல 12ஆம் அதிபதி அவரோட தசை தசா புத்தி காலங்களில் உங்களுக்கு விரய செலவுகள் நிச்சயமாக இருக்கும். இதுல குரு பார்க்கிறார், சுபர்களோட தொடர்பு, சுக்கிரனோட தொடர்பு, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, இதெல்லாம் வரும்போது சுப செலவுகளா மாறும். சரிங்களா? பாவர்களோட தொடர்பு வரும்போது அசுப செலவுகளா நமக்கு மாறும். சரிங்களா? உங்களுடைய விரையாதிபதி உங்களுடைய லக்னத்தில் வந்து அமர்ந்தால் விரயம் உங்களிடம் தேடி வருகிறது என்று அர்த்தம். சரிங்களா? விரயம் கண்டிப்பா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் 12ஆம் அதிபதி லக்னத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரோ நிச்சயம் விரயம் வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவம் மூலமா செலவு இருக்கும். உதாரணத்துக்கு சந்திரன் வந்து அமர்றாருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து உணவுப் பொருட்களை குறிக்கக்கூடியவர் இல்லைங்களா? அப்ப ஏதாவது சாப்பாட்டுக்காகவே செலவு பண்றேன், ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டே அவங்க விரயம் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே இது உங்க லக்னாதிபதி விரயஸ்தானத்துல போய் உட்கார்றாரா, அது எந்த வீட்டின் அதிபதியா இருக்கிறாரோ அது சார்ந்த காரகத்துவம் மூலமா செலவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 12ஆம் இடம் வந்து சுக்கிரனோட வீடா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உலக சல்லாப வாழ்க்கைக்காகவே விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், ஒரு வாட்ச் வாங்குறதாகட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா லக்ஸுரிங்கிற பேர்ல பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. இதுதான் இந்த விரயம் வரும் நேரம். இது எல்லா நேரமும் அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டா அந்தந்த தசா காலங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி பெருசா அதோட பாதிப்பு தெரியும். மற்ற நேரங்கள்ல அந்த காரகத்துவம் இயங்கிட்டு தான் இருக்கும். ஆதிபத்தியம்ங்கிறது அந்தந்த தசாபுத்திகள் வரும்போதுதான் அதிகமா நமக்கு தெரியும். சரிங்களா?